பார்த்தது இல்ல. யானை உண்டு. யானை உண்டு. அங்க ஒரு மைலுக்கு அந்த பக்கம் போனா இப்ப காணல. ஓ, நிக்குவாங்க. ஆமா, கூட்டமா நிக்கும். கூட்டமா நிக்கும். ஓ, நீங்க யானை அடிக்கடி பாப்பீங்க? ஆமா ஆமா, பேப்பர்ல விட்டுருக்கேன். இங்க பாருங்க. ஓ, ஓ, இன்னைக்கு ஓ, அங்கிருந்து வரீங்க பஸ்ல, அங்கிருந்து இங்க வந்து இப்ப போட்ல போய் போறீங்க. ஓகே, சூப்பர். அவங்களும் உங்க கூட ஒர்க் பண்றாங்களா? அங்கன்வாடி. ஓகே. நான் இப்போது குமரி மாவட்டத்தில் இருக்கும் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான பேச்சிப்பாறை டேம் அணைக்கட்டு பகுதியின் பின்புறம் நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிறேன். எதிரே இருக்கும் மலைப்பகுதி அடர்ந்த காடுகள் நிறைந்த இடம். பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்கிறது. ஹாய், வணக்கம். பார்த்தீங்களா, குமரி மாவட்டத்தில் இருக்கிற டேம், அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் அருமையான ஒரு லொக்கேஷன் பேச்சிப்பாறை டேம். பேச்சிப்பாறை அணைக்கட்டு பகுதி எப்படி இருக்கு பாருங்க. கல்லார், சிட்டார் மற்றும் குட்டியார் என்ற 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்திற்கு 1 மைல் கீழே கோதையார் ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு நீர் தேக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலிலிருந்து 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த டேம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. கடல் அலை போல தண்ணீர் அசைந்து கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு தனி அழகு. திரைப்படங்கள் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. மலையாள படங்கள் ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ் படங்களும் பண்ணியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய தகவல்கள் உள்ளே இருக்குது. ஓகே, போட்டில் அந்த பக்கம் போகலாம். போட்டு என்ன சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் அருமையாக இருக்குது லொக்கேஷன். அதாடா, சரி போகலாம், போட்டில் போகலாம். சுற்றுலா பயணிகள் படகுகளில் சென்று நீர்த்தேக்க பகுதிகளை சுற்றி பார்ப்பது அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. நீச்சல் தெரியாதவர்கள் குளிப்பதும் ஆபத்து. அது போட்டில் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் போட்டு ஓட்டுறவர் வரல. கூடிய சீக்கிரம் வந்துடுவார் நினைக்கிறேன். பயப்பட வேணாம், முதல்ல இங்கே கிடையாது. ஒரு போட்டுக்காரர் நிற்கிறாரு. அவர்கிட்ட சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், போட்டு ஓட்டுறீங்களா? ஓகே, எங்கே போக? அந்த பக்கம் ஊரா? ஓ, அவங்க வீடு அங்கே இருக்கா? ஓ, மொத்தம் எத்தனை வீடு இருக்காங்க? ஊர் 200 வீடு இருக்கா அந்த பக்கம். இங்கிருந்து அந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் போட்டில் எடுத்து போகிறீங்க. தண்ணி எவ்வளோண்ணா? இதுக்கு மேலே வருமா? ஓ, அங்கே வரைக்கும் வரும். அங்கெல்லாம் என்னென்ன பயிர் போடுறாங்க? ரப்பர் மட்டும். அதாவது குரங்கு அட்டகாசம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பயிரும் போடுறதில்ல. ரப்பரை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே உள்ள மக்கள். ரப்பர் கூட இது பண்ண அருமையான ஒரு லொக்கேஷன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சூப்பர். உங்கள் பேர் என்ன? அருளப்பன். அவர் பேர் அருளப்பன். பேச்சிப்பாறை டேமில் மாதிரி போட்டு ஓட்டுறாரு. இந்த பகுதி மக்கள் வந்து சிட்டிக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி பொருள் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஊரில் சேர்க்கிறது. ஓகே, இந்த டேம் 1897 முதல் 1906 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பாவை சேர்ந்த என்ஜினியர் மிஸ்டர் மிஞ்சின் என்பவரால் திருவாங்கூர் சமஸ்தானத்தை அப்போது ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா ஸ்ரீமூலம் திருநாள் காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. ஏறத்தாழ இந்த அணை கட்டப்பட்டு 119 வருடங்கள் ஆகிறது. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். தச்சமலை அப்படின்ற ஊருக்கு போகிறேன். மட்டும் தான் போக முடியும். ஆக்சுவலாக இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு போட்டிங் சர்வீஸ்லாம் கிடையாது. பட் ஊர் மக்கள் அங்கே போகிறாங்க. அவங்கள கொண்டு விடுறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார் தச்சமலையில் ஒருத்தர். அவர் பார்க்குறதுக்காக நான் அப்படி போயிட்டுருக்கேன்.
முக்கியமாக இந்த மாதிரி பயணங்களின் போது லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக பயன்படுத்த வேணும். நான் ஏன் போடவில்லைன்னா எனக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும், அதனால் நான் அதை பயன்படுத்தலை. தண்ணீர் எவ்வளவு சுத்தமாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது இந்த அணைக்கட்டு பகுதி. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தூரத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே மலைப்பகுதிகள் தான். அக்கறைக்கு போகிற வழியில் நிறைய இடங்களில் பாருங்கள், சின்ன சின்ன தீவுகள் மாதிரி மரங்கள் அடர்ந்த பகுதி, நிறைய திட்டுகள் இருக்குது பாருங்கள். ஏராளமான பெரிய பெரிய மீன்கள் இந்த நீரில் இருக்கும். அவைகள் அனைத்தும் குத்தகைக்கு விட்டிருப்பாங்க. இந்த பேச்சிப்பாறை டேம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கும் குடிநீரையும் விவசாய தேவையையும் பூர்த்தி செய்கிறது. இந்த அணையின் உயரம் முதலில் கட்டப்பட்ட பொழுது 42 அடி இருந்தது. பிறகு 1969ஆம் ஆண்டு 48 அடியாக உயர்த்தப்பட்டது. இதனால் 3.75 டிஎம்சி தண்ணீர் அதிகமாக தேக்க முடிந்தது. அணையின் உயரத்தை அதிகரிக்கும் இந்த திட்டம் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1964ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டு 1969ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டது. இந்த பேச்சிப்பாறை அணையினால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ராதாபுரம் தாலுகாவில் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பு நேரடியாக பயன்பெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 1ஆம் தேதி பாசன வசதிக்காக பெருஞ்சாணி ரிசர்வாயருக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளின் விவசாய தேவையை பூர்த்தி செய்கிறது. ஜூலை 16ஆம் தேதி வாக்கில் ராதாபுரம் கனால் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு ராதாபுரம் பகுதியின் விவசாய தேவையை பூர்த்தி செய்கிறது. பேச்சிப்பாறை அணைக்கட்டின் நீர்பிடிப்பு பகுதி பணக்குடி களக்காடு வரை விரிந்து காணப்படுகிறது. பேச்சிப்பாறை டேமின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 207.19 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதனுடைய ஆழம் 14.6 மீட்டர், உயரம் 120.7 மீட்டர். இந்த பேச்சிப்பாறை டேமில் மொத்தம் 123 டிசிஎம் தண்ணீர் சேமிக்க முடியும். இவ்வளவு நேரம் பயணம் பண்ணி அக்கறைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதாவது அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ஃபாரஸ்டில் யானைகள் இருக்கு, சிறுத்தைகள், புலிகள் இருக்குல்ல. ஒரு கரையிலேருந்து அடுத்த கரைக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்குது, 100 வீடுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அருமையான ஸ்கூல் இருக்குது இங்கே பக்கத்தில். உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல தோட்டம், மரம், செடி கொடிகளோட நல்லாயிருக்கு. புலி தண்ணி குடிக்க புலி வந்ததோ ஆடு வந்ததோ, ஏதோ ஆடு மாடு தண்ணி குடிக்க வந்துருக்கு. வனவிலங்குகள்லாம் அந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேப்பரில் கூட படிச்சிருப்பீங்க. பேச்சிப்பாறை டேம் அருகே யானை ஊருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. பரவாயில்ல. அந்த பேச்சிப்பாறை டேம் பக்கத்தில் கரை ஓரமாக கடை வச்சிருக்கீங்க. ஆமாம். எப்படி வியாபாரம்லாம் எப்படி போகுது? வியாபாரம் சுமாராக போகுது. ஸ்கூல் பசங்களை நம்பி தான் கடை வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் இந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் முன்னே இதில் இருக்காது. இங்கே இருக்கீங்க. இப்போ இந்த ஊர் மக்கள் வாங்குவாங்களா? ஆமாம், ஊர் மக்கள் இன்னைக்கு இந்த ஊரில் இருந்து வரக்கூடியது கலப்பாறை, அங்கிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு தேயிலை போட்டு பச்சையில் நான் பலகாரம் எல்லாம் தீர்ந்து போச்சு. பலகாரம் எல்லாம் காலையில் வச்சிருப்பீங்க, டீயும் போடுவீங்களோ? ஆமா, அவங்க மேல இருந்து பாரதல்ல. ஓகே. வந்து தண்ணி எல்லாம் குடிச்சு சுக்காப்பி எல்லாம் உண்டா? எல்லாம் தீர்ந்து போச்சு. தேயிலை மட்டும்தான் உண்டு. தேயிலை மட்டும் தான். ஆமா. ஓகே. சரி, உங்க பேரு? உம்மணி. நம்ம வயசான இதல்ல. என்ன பேரு? உம்மணி. உம்மணியா? ஆமா. இது உங்க ஊரே இங்க தானா? தச்சமலை தான். பிறந்து வளர்ந்ததெல்லாம் எல்லாம் இங்கதான். இங்க எப்படி அனிமல்ஸ், யானை, இதெல்லாம் புலி எல்லாம் வருமா இங்க? யானை புலி பார்த்தது இல்ல. யானை உண்டு. அங்க ஒரு மைலுக்கு அந்த பக்கம் போனா இப்ப காணலாம். நிக்குவாங்க. ஆமா, கூட்டமா நிக்கும்.
ஓ நீங்க யானை அடிக்கடி பாப்பீங்க? ஆமா ஆமா, பேப்பர்ல விட்டுருக்கேன் இங்க பாருங்க. ஓ இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்களோ? ஆமா. கும்பலை தடுக்க குளித்துறையில் 11 தனிப்படை அமைப்பு. கரெக்ட். ஆமாமா, அமுக்கும் எல்லாம் செய்யும். அடுத்து போக முடியாது. மற்ற மாதிரி பிரச்சனைகள் அனிமல்ஸ் எல்லாம் ஒண்ணு. கரடி இதுக்கு முன்ன கரடி வந்து அவங்க கொண்டு வந்து விட்ட கரடி தான். ஓ இங்க ஏற்கனவே இந்த மலையில உள்ள கரடி கோழி பிடிக்காது. கோழி பிடிக்காது. ஆனா அவங்க அங்க அங்க எங்கேயோ இருந்து இங்க பரிசாரம் கொடுத்து விட்ட கொண்டு விட்டது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க அதான் கோழி பிடிச்சது. ஓ சரி. சின்ன ஆனா சின்ன கரடியா இருக்கு உங்களோட சைஸ் எல்லாம் பெருசா? ஓ பெருசா உண்டு. ஓகே ரைட். பரவாயில்ல, நல்ல லொகேஷன், அருமையா இருக்கு. ஆமா பரவாயில்ல. நான் இந்த பள்ளிக்கூடம் வரதுக்கு முன்னே இங்க இருக்கு. அப்படியா? பள்ளிக்கூடம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கீங்க. எவ்வளவு பேர் படிக்கிறாங்க எங்க இந்த பள்ளிக்கூடத்துல? 30-35 பிள்ளைகள் இருக்கு. ஓ 30-35. பரவாயில்ல, நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஆமா 5 பேர். முன்ன வந்து பாரசான் எங்களுக்கு பயங்கர தடை. ஓ சரி. இந்த ஆல்பம் எம்எல்ஏ இருக்குது. ஆமாமா, அவருக்கு இதுலதான் முயற்சியில பிரசிடண்ட் ராஜய். ஓ அவருக்கு கேராப்பில தான் இந்த பள்ளிக்கூடம் வந்தது. ஓகே. அத இன்டர்லாக் எல்லாம் போட்டிருக்காங்களா ரோட்ல? அதுக்கு முன்ன வந்து நாங்க அறுவலி படிக்கிறது. ஓகே. எங்க மக்கள் படிப்பறிவு இல்லப்பா. படிப்பறிவு இல்ல. இப்ப உங்க பசங்க எல்லாம்? எனக்கு பையன் எனக்கு 2 பெண்ணும் 1 ஆணும் தான் உண்டு. நல்லா படிச்சாங்களா? நல்லா படிச்சு. ஆமா, அவங்க 8-10. ஓகே. வேலை செய்யறாங்களா? ஆமா, கூலி வேலை. ஓகே. சொந்த வேலை. சரி ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். சரி. ஆமா சரி. ஓகே. சரி. எனக்கு இது பேப்பர்ல போடுங்க. இந்த பகுதிக்கு வந்த பிறகு நான் எங்கேயுமே போகலை. ஏன்னா இந்த பகுதியில் நான் தேடி வந்த நபர் வந்து வீட்டில் இல்லை. அவர் கூலி வேலைக்கு காட்டுக்குள்ளே போயிட்டாராம். எப்போ வருவார்னு தெரியாது. அதனால் இங்கிருந்து நான் திருப்பி ரிட்டர்ன் போகிறேன். இந்த பகுதியில் காட்டுக்குள்ளே ஒரு 50-100 வீடுகள் இருக்கும். வனப்பகுதிக்குள்ளே நாம் போகக்கூடாது. மீறி போகிறதும் தப்பு. இந்த ஊர்க்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா சும்மா அப்படியே சிறிது தூரம் போய் பார்க்கலாம். அந்த டீ கடைக்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. நமக்கு ஏன் வம்பு? இந்த வனப்பகுதியில் சிறிய அளவில் பழங்குடியின மக்கள் ட்ரைபல்ஸ் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் காணிக்கர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். சுற்றி இருக்கும் இந்த அடர்ந்த காடுகளில் விலை உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன. யானைகள், புலிகள், மான்கள் அதிக அளவில் இங்கு காணப்படுகின்றன. இந்த காட்டுப்பகுதியில் ஏராளமான மூலிகை செடிகள் இயற்கையாகவே பறந்து காணப்படுகிறது. ஒரு பத்திரிகையில் இயற்கையை பற்றி சில வரிகள் படித்தேன். காணாமல் போன இன்பத்திற்கும் ஆறாத காயத்திற்கும் இயற்கை ஒன்றே சிறந்த மருந்து. என்னுடன் இந்த படகில் 2 பெண் ஆசிரியர்கள் பயணிக்கிறாங்க. அவங்க அந்த வனப்பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள். அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இங்கிருந்து தினமும் அங்கே போயிட்டு திரும்பி வர்றாங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் அரசு பணியில் இருக்கும் ஆசிரியர்கள். மேடம், நீங்க இந்த ஸ்கூல்ல இருக்கீங்களா டீச்சரு? ஆமாம்மா. டெய்லி போட்டில் போயிட்டு வருவீங்களா அங்கே? பரவாயில்லையா. இந்த நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? பொங்கல் ஹாலிடேஸ் எப்போ? பொங்கல் ஹாலிடேஸ் சாட்டர்டே, மண்டே ஒரு நாள் உண்டு. அப்புறம் ஓகே. பரவாயில்ல. வீட்டில் இந்த வீடு நேட்டிவ் எங்கே உங்களுக்கு? எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி. இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாதனால குலசேகரத்தில். ஓ, அங்கேருந்து வரீங்க பஸ்ஸில்? அங்கேருந்து இங்கே வந்து இப்போ போட்டில் போய் போகிறீங்க. ஓகே, சூப்பர். அவங்களும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்களா? அங்கன்வாடி. ஓகே. உங்கள் பேர்? லதிகா. என்ன? லதிகா. ஓகே. எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 15 வருஷமா. நீங்கள்? ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேடம். பாய். ஓகே, தேங்க்யூ. பேச்சிப்பாறை டேமை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே, பேச்சிப்பாறை டேம். இந்த தண்ணியில் டேம் வாட்டர்லாம் குளிச்சுட்டேன்.
உண்மையிலே சூப்பராக இருக்குது. 1 hour தண்ணியில் குளிக்கும்போது மீனில் வந்து காலில் கடிக்குது. நிறைய மீன் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து 1 day ப்ரோக்ராம். காலையில் வந்தேன், இப்போ மாலை நேரம் ஆகிடுச்சு. எப்படி பாருங்கள், மாலை நேரம் இந்த சன்லைட் கம்மியாகும் போது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. அது மாதிரி நிறைய வனவிலங்குகள்லாம் இருக்குது. யானை இருக்குது அந்த பக்கத்தில், பேப்பரில் அடிக்கடி வரும். பேச்சிப்பாறை அணைக்கட்டு பகுதியில் யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் அந்த மாதிரி. அது மாதிரி அந்த ஊரில் இருக்காங்க. இந்த மலை அடிவாரம் இங்கே கூட இருக்காங்க. 100 வீடுக்கு மேலே இருக்குது. ஒரு நல்ல லொக்கேஷன். உண்மையிலேயே ஒரு ஹோல் டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். எங்கூட நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. ஓகே, பாய் பாய்.